மக்களே எல்லாருமே வந்துட்டு விஜய் வந்து என்டியோட கூட்டணி கூட்டணி அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் நமக்கு எதுவுமே வரல. இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஆதவர்ஜுனா வந்து ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார். ஸோ இவ்வளோ ஷீட்டு தரனாங்க, இவ்வளோ இயர்ஸ் வந்து முதலமைச்சர் பதவி தரனாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லிட்டதாகவும், அது வந்துட்டு நம்பாதீங்க அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டதாகவும், இப்போ பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் நடுவில் வந்துட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக சன் நியூஸில் வந்துட்டு இதுதான் நியூஸாகவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போது தொலைக்காட்சி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கருத்துக்கள் வெளியிடுற தொலைக்காட்சியாக இருந்துச்சு. இப்போது ஒவ்வொரு கட்சியும் ஒரு சேனல் வச்சுக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு சேனல்லையும் பார்த்திங்கன்னா இந்த கட்சிக்காரங்க அவங்கள சொல்கிறாங்க. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தேர்தலில் வந்துட்டு தேர்தல் ஆணையம் இவ்வளோ கோடி ரூபாய் சம்திங் வந்து என்ன சொல்கிறது எடுத்திருக்காங்க. அந்த காரில் போகிறது, அங்கே இங்கே போகிறது, இது எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்ட் ரேட் பறிமுதல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத 42 கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதில் சன் நியூஸில் போடுறாங்க. அதில் போடும்போது பார்த்திங்கன்னா விஜயோட டிவிகே சிம்பிள், கட்சியோட சிம்பிள் அண்டு அந்த பாத்திரம், சாம்பட பாத்திரத்தில் அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் போடுறாங்க. ஸோ இதே வந்து ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க, டிஎம்கே என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து வெளியே வரல. ஸோ ஏன் இவ்வளோ வந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒவ்வொரு கட்சியும் இன்னொரு கட்சிக்கு வந்துட்டு ஒரு ஊடகத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் பயன்படுங்க. ஊடகம் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட கரெக்டான கருத்துக்களை எடுத்துகிட்டு போகிறதா மட்டும்தான் இருக்கணும். நான் இப்போ ரீசெண்டாக முடித்த ஜேர்னலிசம் கோர்ஸில் அதுதான் பண்ணேன். நம்ம என்னதான் ஒரு லோக்கல்லேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுத்தாலும் அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்காங்க. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அப்ரூவல் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் அது மக்கள்கிட்ட போகிறது ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ ஒரு தொலைக்காட்சியிலேயோ வரணும் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. பட் இப்போது டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நியூஸ் வந்து போடுறதுனால இது எவ்வளோ இதில் உண்மை இருக்குது, எவ்வளோ பொய் இருக்குது அப்படிங்கிறது யாருமே கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒருத்தங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக இன்னும் நிறைய பேர்த்த வந்து ப்ளேம் பண்ணி கெட்ட பேர் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இதுவும் இருக்குது. ஸோ எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே காலம் தான் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் எது பொய் எது உண்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. அதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ணாமலை டீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் விஜய் சங்கீதாவோட இஷ்யூக்கு. இது வந்து நான் 3 பேருக்குரிய பிரச்சனையாக தான் பார்க்குறேன். எனக்கு கருத்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. விஜய், சங்கீதா அண்ட் அந்த நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே வர சட்டங்கள், இந்த கோர்ட் அதை ஹேண்டில் பண்ணுற கோர்ட் விஜய், சங்கீதா இந்த 3 பேருக்கு இருக்க பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி டீசெண்டாக பதில் சொல்லுவார். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ வரைக்கும் அண்ணாமலை வந்து ஒரு டீசெண்டான விஷயங்கள் தான் வந்து பேசிட்டு வந்துட்டுருக்காரு. லாஸ்ட்டாக அவர் பேசின செந்தில் பாலாஜி பற்றின கருத்து மட்டும் எனக்கு கொஞ்சம் உடன்பாடில்லை. அது வரைக்கும் அவர் வந்து நல்லா தான் எல்லா விஷயங்களும் பேசிகிட்டு இருந்தார். தமிழக அரசியல் சூடு பிடிச்சிருக்கு. திருப்பூர் வேட்பாளர்கள் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது உண்மையாக போயான்னு தெரியல. நிறைய சேனல்ஸில் பேஜஸில் வந்துட்டுருக்கு. அண்டு சத்யபாமா அவங்க வராங்க. அண்டு தினேஷ் அவர் வராரு. அண்டு எம்எஸ்எம் ஆனந்தவங்க வராங்க. ஸோ எம்எஸ்எம் ஆனந்தவங்க ஆல்ரெடி இருந்தவர் தான். ஸோ மேயர் தினேஷ் அவர் வராரு. அண்டு சத்யபாமா அவங்களுக்கு என் பேர் நாங்கள் ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பூர் வடக்கில். ஸோ பார்க்கலாம். ஏன்னா திருப்பூர் வடக்கு தான் நான் ஓட் பண்ண போகிற இது. அண்ட் என்னோடய ஓட்டுரிமை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் வடக்கு தான். ஸோ லெட்ஸ் சி யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு நல்லவங்க, நல்ல என்ன சொல்கிறது, எல்லாமே நல்லா களத்தில் இறங்கி வேலை செய்கிறவங்க தான் எல்லாருமே. ஸோ திருப்பூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்பயுமே எந்த கட்சியிலேருந்து யார் வந்தாலுமே வந்துட்டு அவங்க களத்தில் இறங்கி வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற பன்முக மக்கள் அப்படி. ஸோ எல்லா ஊர்லேருந்தும் இங்கே இருப்பாங்க, எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. ஸோ யார் வந்தாலுமே எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல விஷயங்கள் செய்கிறதா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே இறங்கி வேலை செய்யணும். அண்டு இங்கே இருக்கிற எனது விருந்தோம்பலும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யாராவது ஒரு பிரச்சனை ஒருத்தங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லோரும் ஓடிட மாட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அப்படி தான். இனிமேல் வரப்போகிறது எப்படின்னு தெரியல. எல்லாருமே எல்லாத்துக்கும் இறங்கி வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அத்திக்கடவு போராட்டம் நடந்துச்சு. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களுமே கலந்துருந்தவங்க. ஸோ கட்சி சாராதவங்க தான் வந்து அதை வந்து தலைமை எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு எல்லா கட்சியை சேர்ந்தவங்களுமே வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த திருப்பூர் வடக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இப்போ வரைக்கும் பொதுவாக தான் இருக்குது. ஆப்போசிட் கட்சிக்காரங்க அப்படின்னு யாரும் சண்டை போட்டுக்கிறது கிடையாது. இப்போ வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டுருக்கு. ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், எல்லாருமே ஊருக்குள்ளே ஒருத்தங்க டெய்லி பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் இங்கே வந்து கட்சி வைஸ் வந்து எந்த ஒரு சண்டையுமே வந்தது கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு போனால் ஆட்சியில் இருக்கிறவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆட்சியில் இல்லாதவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் நாங்கள் சின்ன வயசுலேருந்து வந்திருக்கோம். இப்போ வரைக்கும் ஒரு 36 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 இயர்ஸ் வந்து எனக்கு தெரியும் இந்த அரசியல் பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா
ஐ மீன் அப்பாவோட நாலேஜ் ஷேர் பண்ணுறதுல நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் 15 வயசுலேருந்து நமக்கு தெரியும் அப்படின்னா ஒரு 20 வருஷமாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாமே சக மனுஷங்களாம் பார்த்து பழகுற ஒரு ஊர் தான் வந்து இந்த ஊர் திருப்பூர் வடக்கு பொறுத்த வரைக்கும். அண்டு பிரச்சனைங்கும்போது எல்லா கட்சிக்காரங்களுமே வருவாங்க. என் கட்சி உன் கட்சிங்க யாரும் வந்து பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. நீங்கள் அன்றைக்கி அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு மீடியாவில் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இங்கே திருப்பூர் வடக்கில் என்றைக்குமே இருந்தது கிடையாது. ஸோ இப்போது வரப்போகிற எலெக்ஷன் வந்து இங்கே ரொம்ப ஹெவி காம்படிஷனாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பாரதி.